Hey guys, so இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல முகல்ஸோட பார்ட் 4 வீடியோ பார்க்க போறோம். ஆல்ரெடி முகல் டாபிக்ல நம்ம 3 பார்ட் பார்த்திருக்கோம். நீங்க அதை பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு லிங்க் இருக்கு. சோ அதோட கண்டினியூவேஷனை இந்த பார்ட் 4 வீடியோல வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். சோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ எல்லா வீடியோக்கும் முன்னாடி பார்க்குற மாதிரி அந்த முகல்ஸோட ஸ்டோரியோட ஃப்ளோ வந்து ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ முகலோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபர். அவங்க வந்து பேட்டில் ஆஃப் பானிபட்டை வந்துட்டு டிஃபீட் பண்ணி தான் அவங்க இந்த முகல் எம்பையரே வந்துட்டு ஆரம்பிப்பாங்க. ஸோ பாபர் தான் ஃபர்ஸ்ட் ரூலராக வருவார். அதுக்கப்புறம் அவரோட சன்னான உமாயன் வருவாங்க. ஸோ உமாயன் வந்து நடுவில் வந்து அவங்களோட ஆட்சியை வந்து இழந்துருவாங்க. யார்கிட்ட பார்த்தீங்கன்னா ஷா கிட்ட. ஸோ அதுலேருந்து அந்த சூட் டைனாசிட்டி வரும். ஸோ மறுபடியும் அவங்க வந்துட்டு கீழே போகும்போது மறுபடியும் அவங்க கிட்ட இருந்து அந்த கிங்டமை வந்துட்டு 1555 வந்து உமாயன் வந்து பறிச்சுட்டு ஒரு வருஷத்துல இறந்துருவாரு. அதுக்கப்புறம் தான் யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா அக்பர் வந்து வருவாங்க. ஸோ அக்பர் வந்து எப்படி ரூல் பண்ணாங்க அப்படின்ற டீடைல்ஸை தான் வந்து நம்ம பார்ட் 3 வீடியோல வந்து பார்த்தோம். ஸோ இப்போ பார்ட் 4ல வந்துட்டு அக்பருக்கு அப்புறம் யார் வந்தான்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பையன் வந்து ஜஹாங்கீர் வருவாரு. அதுக்கப்புறம் ஷாஜஹான் வந்து வருவாரு. ஸோ இந்த 2 ரூலரை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஷாஜஹானுக்கு அப்புறம் இருக்கிற காரியங்களை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள இன்னைக்கு டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நம்ம பார்த்த கண்டென்ட்லேருந்து 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்கேன். அக்பரோட ப்ரொடெக்டராகவும் கார்டியன்டாகவும் யார் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அக்பர் வந்து குஜராத்தை வந்து கேப்சர் பண்ணுவார், யார்கிட்ட இருந்து குஜராத்தை வந்து கேப்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ இந்த 2 கொஸ்டினோட ஆன்சரை வந்து இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அக்பருக்கு அப்புறம் யார் வந்தான்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் வருவார். அவர் வந்து எவ்வளோ நாட்கள் வந்து ஆளுவாருன்னு பார்த்தீங்கன்னா 1605லேருந்து 1627. ஸோ 1605 தான் வந்துட்டு அக்பர் வந்து இறந்து போயிடுவார். அவர் சிக்காகி இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் தான் ஜஹாங்கீர் வந்து அந்த முகலுக்கு ரூலராக வந்துட்டு வருவார். ஸோ அக்பரை வந்து சக்சீட் பண்ணி தான் அவரோட சன்னான சலீமை தான் என்னன்னு சொல்கிறோன்னா ஜஹாங்கீர் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஸோ அவரோட டைட்டில் பார்த்தீங்கன்னா நூர்ஹுதீன் முகமது ஜஹாங்கீர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்துட்டு அக்பரோட ராஜ்புட் ஒய்ஃபுக்கு வந்துட்டு பிறந்திருப்பார். யாருன்னா இந்த ஜஹாங்கீருக்கு வந்துட்டு ஒரு பையன் இருப்பார், மூத்த பையன். அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா குஷ்ராவ். ஸோ அப்பா வந்துட்டு இந்த ரூலரா வந்ததுக்கு அப்புறம் அவரோட இருந்த அந்த சிக் குருவான அர்ஜுன் தேவா அவங்களோட அட்வைஸை கேட்டு அவர் என்ன பண்ணுவார்னா அவங்க அப்பாக்கே ஆப்போசிட்டா வந்து கிளர்ச்சிகளை வந்து உருவாக்குவார், குழப்பங்களை வந்து உருவாக்குவார். ஸோ இதை தெரிஞ்சு என்ன பண்ணிடுவார்னா ஜஹாங்கீர் வந்து அவரோட பையனை வந்துட்டு டிஃபீட் பண்ணி அவனை கேப்சர் பண்ணி அவரை வந்து பிளைண்ட் ஆக்கிடுவாங்க. அவருக்கு அட்வைஸ் பண்ண இந்த குரு அர்ஜுன் தேவாவை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கொன்னுருவாங்க. ஸோ இந்த ஜஹாங்கீர் வந்துட்டு என்னென்னலாம் வந்து கேப்சர் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா பெங்காலோட ஆப்கான் உஸ்மான் கானை வந்துட்டு டிஃபீட் பண்ணி அதை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு மீஷ்வர், அதாவது இந்த ராணா உதய் சிங், அதுக்கப்புறம் அவரோட பையன் ராணா பிரதாப் சிங், இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா முகல்ஸுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்களே தவிர்த்து முகல் கண்ட்ரோல் கீழே வந்துட்டு வராமலே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்து யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராணா அமர் சிங். ஸோ இந்த ராணா அமர் சிங்கை வந்துட்டு என்ன பண்ணாருன்னா ஜஹாங்கீரோட பையனான குஷ்ராம் தான் அடுத்து வந்துட்டு ஷாஜஹான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பிரின்ஸ் குஷ்ராம் வந்து என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா சண்டை போட்டு இந்த மீஷ்வரை என்ன பண்ணிடுவாங்க அவங்களோட கண்ட்ரோல்குள்ள வந்துட்டு கொண்டு வந்துருவாங்க. அதாவது என்ன ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள இந்த மீஷ்வர் அந்த ராணா அமர் சிங்கும் இந்த பிரின்ஸ் குராமும் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்சிக்கு கீழே இவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இருந்துக்கலாம். அவங்க சொல்றதுதான் வந்து இவங்க கேட்கணும், பட் அந்த ஏரியா வந்து இவங்க வந்து ரூல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெங்காலை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்தாரு. அடுத்து வந்து மீஷ்வரை வந்துட்டு அவரோட பையன் வந்து கண்ட்ரோலில் வந்து கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் 1608 வந்து டெக்கான்ல இருக்க அகமது நகரை வந்துட்டு மாலிக் ஹாம்பர் என்ன பண்ணுவார்னா இது வந்து ஒரு இண்டிபெண்ட் அப்படின்னு யாரோட கண்ட்ரோலையும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து டிக்ளேர் பண்ணுவார். ஸோ இந்த பிரின்ஸ் குஷ்ராம் வந்துட்டு அதை வந்து கேப்சர் பண்றதுக்கு நிறைய அட்டம்ஸ் வந்து கொடுப்பாரு. பட் எல்லாமே வந்துட்டு என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு இந்த பிரின்ஸ் குஷ்ராம் வந்துட்டு காங்கிரா ஃபோர்ட்டை வந்துட்டு கேப்சர் பண்ணுவாரு. எவ்வளோ நாள்னா 14 மாசம் அதை முற்றுகை போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கேப்சர் பண்ணுவாரு. அடுத்து அக்பர் காலத்துல வந்து பெர்ஷியன் கிட்ட இருந்துட்டு கண்டாஹாரை வந்துட்டு என்ன பண்ணிருப்பாருன்னா அக்பர் வந்து கேப்சர் வந்து பண்ணிருப்பாரு. பட் பெர்ஷியன் கிங்னான ஷா ஷபாஸ் என்ன பண்ணிடுவாருன்னா 1622 வந்து அதை ரீடேக் வந்து பண்ணிடுவாரு. ஸோ ஜஹாங்கீர் என்ன பண்ணுவாருன்னா அதை வந்து மறுபடியும் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப போராடுவாரு. பட் அவருக்கும் அவர் பையனுக்கும் நடுவில் இருக்கிற சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த கண்டாரை வந்து மறுபடியும் வந்துட்டு ரீகேப்சர் வந்து பண்ண முடியாமலே வந்துட்டு போயிடும்.
ஸோ இந்த ஜஹாங்கீரோட காலத்துல தான் வந்துட்டு 2 இங்கிலீஷ்மென் வந்துட்டு விசிட் வந்து பண்ணுவாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹேக்கின்ஸும் சர் தாமஸ் ரோ, இவங்க 2 பேர் வந்துட்டு விசிட் வந்து பண்ணுவாங்க. ஆக்சுவலி இவங்க வந்துட்டு அவங்களோட பிரிட்டிஷ் ஃபேக்டரியை வந்துட்டு இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி முன்னாடி இருக்கிற எம்பையர்ஸ் கிட்டலாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பெர்மிஷன் வந்து கேட்பாங்க. பட் இதுக்கு முன்னாடி இருக்கவங்க யாருமே வந்துட்டு என்ன பண்ண மாட்டாங்க, அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் இவரோட காலத்தில், அதாவது ஜஹாங்கீர் காலத்தில் கிங் ஜேம்ஸ் I அவங்கள வந்துட்டு அம்பாசிடராக அனுப்பி இதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பெர்மிஷன் கேட்பாங்க. ஸோ இவர் என்ன பண்ணிடுவார்னா பெர்மிட் பண்ணிடுவார். பெர்மிட் பண்ணுறதுனால சூரத்தில் வந்துட்டு பிரிட்டிஷ் ஃபேக்டரியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணுவாங்க. இந்த ஜஹாங்கீருக்கு வந்துட்டு ரூல் பண்றதை விட அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எதுல இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்ல, பெயிண்டிங்ல, கார்டனிங்ல, ஃபிளாரிங்ல, இதுல தான் வந்துட்டு அவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருந்துச்சு. இந்த ஜஹாங்கீருக்கு வந்து ஒரு பர்ஷியன் வைஃப் இருப்பாங்க. அவரை என்னன்னு அவங்கள தான் நூர் ஜஹான் அப்படின்னு சொல்லிட்டு ஜஹாங்கீர் வந்து கூப்பிடுவாரு. ஸோ இவருக்கு பின்னாடி இருந்து ஃபுல்லாவே வந்துட்டு பவர்ல இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நூர் ஜஹானா தான் வந்துட்டு இருந்தாங்க. இந்த நூர் ஜஹான் வந்து நிறைய குழப்பங்களை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதனால அவரோட பையனான பிரின்ஸ் குராமே வந்துட்டு என்ன பண்ணுவார்னா அவங்க அப்பாவுக்கு அகெயின்ஸ்டா வந்து கிளர்ச்சிகளை வந்து பண்ணுவாரு. ஸோ அதுல வந்து என்ன பண்ணிடுவாரு, இந்த ஜஹாங்கீரோட லாயல் ஜெனரல் ஆன மஹாபாத் கான் அப்படின்றவர் வந்துட்டு என்ன பண்ணிடுவாரு, அதை அப்போஸ் பண்ணி அந்த கிளர்ச்சியை வந்து ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவாரு. ஸோ இந்த பிரின்ஸ் குராம் என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டெக்கானுக்கே மறுபடியும் வந்து திரும்பி போயிடுவாரு. அண்ட் இந்த நூர்ஜஹான் அதுக்கப்புறமும் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய குழப்பங்களை கொண்டு வந்து இந்த மஹாபத் கானியே வந்துட்டு இவருக்கு அகெயின்ஸ்டா வந்துட்டு ரிவோல்ட்டை வந்து கொண்டு வருவார். ஸோ இவர் இந்த நூர்ஜஹான் வந்து அதை வந்து எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ணி என்ன பண்ணிடுவாரு, இந்த மஹாபத் கான் வந்துட்டு மறுபடியும் இவரும் அந்த பிரின்ஸ் குராமோடையே வந்துட்டு டெக்கானுக்கு வந்து என்ன பண்ணிடுவாருன்னா போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் வந்து இறந்துருவாரு. ஜஹாங்கீர் இறந்ததுக்கு அப்புறம் நூர்ஜஹான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவரோட இடத்துக்கு வந்துட்டு அவரோட சன்னின்லான சாஸ்ட்ரியார் கான் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போராடுவாங்க. பட் நூர்ஜஹானோட பிரதர் அப்புறம் வந்துட்டு பிரின்ஸ் குராமோட ஃபாதர்லான ஹசாஃப் கான், இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்க, பிரின்ஸ் குராமியே வந்துட்டு நெக்ஸ்ட் முகல் எம்பையரா வந்துட்டு கொண்டு வருவாங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் முகல் எம்பையர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷாஜகான். ஸோ இந்த பிரின்ஸ் குராம தான் ஷாஜஹான் அப்படின்ற டைட்டில் வந்துட்டு நெக்ஸ்ட் எம்பையர் வந்துட்டு வருவாங்க. சோ இந்த நூர்ஜஹான் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஹாங்கீருக்கு பின்னாடியே இருந்து 10 வருஷம் வந்துட்டு இந்த ட்ரானை வந்துட்டு அவங்க தான் வந்து பவர்க்குள்ள வந்து வச்சிருப்பாங்க. பட் ஜஹாங்கீர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பவர் எல்லாமே வந்துட்டு போயிடும். அண்ட் அவங்களும் வந்துட்டு டிசம்பர் 1645 வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா இறந்து வந்து போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீருக்கு அப்புறம் அவரோட பையனான பிரின்ஸ் குராம், அவரை தான் என்னன்னு சொல்றாங்க ஷாஜஹான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1627 வந்து ஜஹாங்கீர் இறந்துருவாரு. 1627 1658 வரைக்கும் ஷாஜஹான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரூல் பண்ணுவாங்க. ஸோ ஜஹாங்கீரை சக்சீட் பண்ணி தான் ஷாஜஹான் வருவாரு. ஷாஜஹானோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் குராம் அப்படின்றது தான் அவரோட நேமா இருக்கும். ஸோ இவரோட காலத்துல பார்க்கும்போது எந்த விதமான பெரிய சேலஞ்சஸோ யாரும் இவங்களை வந்து ரொம்ப அட்டாக் பண்ற மாதிரி அந்த மாதிரி சேலஞ்சஸ் எதுவுமே இல்லாம இருந்தது. அண்ட் இவர் வந்து காலங்கள்ல வந்துட்டு அவரோட ஆட்சி வந்து ரொம்ப செக்யூராகவே வந்துட்டு இருந்துச்சு. பட் சதர்ன் ரீஜியன்ல இருந்த கவர்னரான அப்கான் ஸ்பிர் லோடி அப்படின்றவர், அவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கான் ஜஹான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவர் மட்டும் என்ன பண்ணார்னா இவங்களுக்கு ஃபேவரா இல்லாமல் ரொம்ப அன்ஃபேவராகவே இருந்துட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ இந்த ஷாஜஹான் என்ன பண்ணிடுவாரு, அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாரு. டிரான்ஸ்ஃபர் பண்ணோடனே இந்த கான்ஜஹான் என்ன பண்ணிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா அகமத் நகரோட சுல்தான் ஆன முர்தாசா நிசாம் ஷா II அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஷாஜஹானுக்கு ஆப்போசிட்டாவே வந்துட்டு பிளான்லாம் பண்ணுவாங்க. அவரை எப்படி வீழ்ச்சி பண்ணலாம் அப்படின்ற பிளான் எல்லாம் வந்து போடுவாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனை வந்து அறிஞ்சிக்கிட்டு ஷாஜஹான் என்ன பண்ணுவார்னா டெக்கானுக்கு வந்து போவாரு. டெக்கான்ல வந்து நியூ கவர்னரா யாரை வச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இராதட் கானை வச்சிருப்பாங்க. அவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அசாம் கான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவரோட ஆர்மியை வச்சு அவர் ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பலஹத்தை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா கைப்பற்றி இருப்பார். இவங்களோட ஆர்மியை பார்த்தோன்னே அந்த கான்ஜஹானுக்கு சப்போர்ட்டிவா இருந்த முர்தாசாக்கு வந்துட்டு என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா பயம் வந்துடும். ஸோ அவர் வந்து என்ன பண்ணிடுவாரு, கான்ஜஹானுக்கு சப்போர்ட் பண்ற அந்த ஆட்டிடியூடை வந்து சேஞ்ச் பண்ணிடுவார். இப்படி இவர் சேஞ்ச் பண்ணாருன்னு தெரிஞ்சோடனே இந்த கான்ஜஹானுக்கு வந்துட்டு சப்போர்ட்டே இல்லாம ஆயிடும். உடனே அவர் தௌலதாபாத்ல இருந்து எஸ்கேப் ஆகி மால்வாக்கு போவாரு. ஸோ அவர் எஸ்கேப் ஆனாலும் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஷாஜஹான் வந்து அவரை பிடிச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா கொலை வந்து செஞ்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா டெக்கான் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ ஷாஜஹான் வந்துட்டு மறுபடியும் அவர் ரிட்டர்ன் போறதுக்கு முன்னாடி இந்த டெக்கானை வந்து 4 ரீஜனா பிரிச்சாரு. தௌலதாபாத்ல இருந்த அகமதாநகர், காண்டிஷ், பீரார், தெலுங்கானா இந்த பிளேசஸ் எல்லாம் 4 ரீஜனா பிரிச்சு அந்த 4 ரீஜனோட கண்ட்ரோலை யார்கிட்ட கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் கிட்ட கொடுத்தாங்க. ஸோ அவுரங்கசீப் யாருன்னு பாத்தீங்கன்னா
ஷாஜஹானோட பையன். அவுரங்கசீப் கையில கொடுக்கும்போது அவுரங்கசீப்க்கு வந்து என்ன வயசுன்னு பாத்தீங்கன்னா 18 வயசு வந்து அவருக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டெக்கானையும் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஷாஜஹான் கண்ட்ரோலுக்குள்ள வந்து கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து வந்து அகமது நகர் வந்து எப்பயுமே முகலுக்கு ஆப்போசிட்டா வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ யாரோட எஃபெக்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாலிக் ஹாம்பரோட எஃபெக்ட்ல வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த ஷாஜஹான் வந்து இந்த மஹாபத் கானோட ஹெல்ப்ல வந்துட்டு இந்த அகமது நகரை வந்து கேப்சர் பண்ணுவாங்க 1636. இந்த மஹாபத் கான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜஹாங்கீரோட காலத்துல இருந்த அவரோட லாயல் ஜெனரலா இருப்பாங்க. ஸோ லாஸ்டா பார்க்கும்போது அந்த நூர்ஜஹான் வந்து இந்த மஹாபத் கானுக்கு ஆப்போசிட்டாவும் ஒரு ரிவோல்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மஹாபத் கான் என்ன பண்ணிடுவாரு, அங்கேருந்து கிளம்பி வந்து ஷாஜகான் கூட வந்து சேருவார். ஸோ அந்த மஹாபத் கானோட ஹெல்ப்போட தான் இந்த அகமது நகரை 1636 வந்து இவங்க கேப்சர் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெக்கானையும் அகமது நகரையும் கேப்சர் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்துட்டு கோல்கொண்டாவோட ரூலரான குதுப் சாஹி என்ன பண்ணிருப்பாரு, அவரோட ஓன் மினிஸ்டரான மிர் ஜும்லா அப்படின்றவங்கள பிரிசன்ல வந்து வச்சிருப்பாரு. ஸோ இதை யூஸ் பண்ணி அவுரங்கசீப் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா கோல்கொண்டாவை இன்வைட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வந்துருவாங்க. ஸோ முகல் எம்பையர் கீழே வந்துட்டு இந்த குதுப் சாஹி வந்து அடிமையா வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா இருக்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வந்துருவாங்க. ஸோ டெக்கானு, அடுத்து அகமது நகர், அடுத்து பாத்தீங்கன்னா கோல்கொண்டாவை வந்து கேப்சர் பண்ணியாச்சு. 1638 வந்து ஷாஜஹான் வந்து என்ன பண்ணுவார்னா பர்ஷியன் எம்பையருக்குள்ள இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் ப்ராப்ளமை யூஸ் பண்ணி என்ன பண்ணிடுவார்னா காண்டரை வந்துட்டு மறுபடியும் வந்து கேப்சர் பண்ணுவார். ஸோ இந்த காண்டரை வந்துட்டு அக்பர் வந்து கேப்சர் பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் காலத்துல வந்து இழந்துருவாங்க. ஜஹாங்கீர் மறுபடியும் அதை கேப்சர் பண்றதுக்கு நினைப்பாரு. பட் அவரோட பையன் கூட இருந்த ப்ராப்ளம்னால அவரால் கேப்சர் பண்ண முடியாம போயிருச்சு. ஸோ அவர் பையனே என்ன பண்ணிட்டாருன்னா இப்போ வந்துட்டு இந்த காண்டஹரை வந்து என்ன பண்ணிட்டாரு, கேப்சர் வந்து பண்ணிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஸோ டெக்கான் முடிஞ்சிருச்சு, அகமது நகர் முடிஞ்சிருச்சு, அது வந்து கோல்கொண்டா பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த காண்டஹரையும் கேப்சர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இவங்களோட ஏரியாலேயே வந்து போர்ச்சுகீஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா செட்டில் ஆகி இருப்பாங்க. அப்போ இந்த போர்ச்சுகீஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 600 இந்தியன் ஸ்லேவ்ஸை வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது ஃபோர்ஸ் பண்ணி கிறிஸ்டியன்ஸா வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சோடனே ஷாஜஹான் என்ன ஆர்டர் பண்ணுவாருன்னா அங்க இருந்த அந்த முகல் கவர்னர் கிட்ட போர்ச்சுகீஸை மொத்தத்தையும் அந்த ஏரியால இருந்து என்ன பண்ணுங்கன்னா துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா ஆர்டர் வந்து பண்ணுவார். ஸோ இந்த போர்ச்சுகீஸோட கன்னர்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லா ஃபைட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து முகல் எம்பையருக்கு ஆப்போசிட்டா பீஜ்வாப்பூர் ஃபோர்ஸையும் வந்துட்டு அனுப்புவாங்க. இவங்க பயங்கரமா சண்டை போடுறதா நினைச்சிட்டு ரொம்ப பிரேவாவே வந்து முகல்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போய் சண்டை போடுவாங்க. பட் முகல்ஸ் வந்து ஈஸியாவே வந்து இந்த போர்ச்சுகீஸை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா டிஃபீட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து 1641 ஷாஜஹானோட மினிஸ்டர் அண்ட் அவரோட ஃபாதர் இன் லாவான அசாஃப் கான் வந்து இறந்துருவாரு. ஸோ இவரோட காலகட்டத்திலேயே இந்த அசாஃப் கானோட சிஸ்டரும் ஷாஜஹானோட எனிமியான நூர்ஜஹானும் இருந்துட்டு தான் வருவாங்க. எப்போனா டிசம்பர் 1645 வரைக்கும் அவங்க இருந்திருப்பாங்க. பட் இவரை எந்த விதத்திலையும் ப்ராப்ளம் பண்றதோ எதுவுமே வந்து பண்ணாமலேயே அவங்க வந்து இருந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஷாஜஹான் காலத்துல தான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல வந்து லூயிஸ் 14 வந்து ரூல் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த காலகட்டத்துல தான் இந்த ஃபேமஸான பீகாக் ட்ரான் அப்படின்றதெல்லாம் வந்து மேக் பண்ணாங்க. அண்ட் இவரும் வந்துட்டு ஆக்ரால யமுனா ரிவருக்கு பக்கத்துல தாஜ்மஹாலையும் வந்துட்டு ஷாஜஹான் வந்து பில்ட் பண்ணாரு. இவரோட காலகட்டத்தில் என்ன ஆகும்னா யூரோப்பியன்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவை வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவை விசிட் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் என்னென்ன இருக்கு அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இந்தியாவிலேருந்து வந்து போவாங்க. ஸோ லாஸ்டா ஷாஜஹானோட காலங்கள் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவருக்கு அப்புறம் யார் வந்து இந்த ரூல் பண்ணுவா அப்படின்ற குழப்பங்கள் வரும். ஏன்னா அவருக்கு 4 பசங்க வந்து இருப்பாங்க. ஸோ இவரோட ஃபேவரட்டான சன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட மூத்த சன்னான டாரா அப்படின்றவங்க. ஸோ இவரை வந்து அரசரா வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து வைப்பாரு. பட் அது வந்து மற்ற சன்ஸுக்கு வந்து பிடிக்காது. ஸோ இந்த அவுரங்கசீப் அப்படின்றவர் அவரோட 3வது பையனா இருப்பாரு. ஸோ அவர் வந்து எப்படி இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா மனுஷங்களையும் அந்த சூழ்நிலைகளையும் கரெக்டா வந்து எடை போடுவாரு. அடுத்து வந்துட்டு கரெக்டா வந்து திட்டமிடுவார், இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்ற திட்டமிடுதல் வந்து அவர்கிட்ட கரெக்டா இருக்கும். அண்ட் அவர் வந்து ரொம்பவே இரக்கமற்றவரா இருப்பார். யார் மேலேயும் இரக்கம் உள்ள குணம் வந்து அவருக்கு இல்லாம வந்து இந்த அவுரங்கசீப்க்கு வந்து இருக்கும். அதுவே இந்த டாரா பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சூனி ரிலிஜியன்ஸா இருப்பார். ரொம்ப சூஃபிசம்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவரா வந்து காணப்பட்டார். ஸோ இந்த 4 பேர் நடுவுலயே நிறைய வார் வந்து நடக்கும். யார் வந்து அடுத்து வந்து வரப்போறா அப்படின்ற அந்த வார் வந்து நடக்கும். அதுல வந்து அவுரங்கசீப் தான் வந்துட்டு வின் பண்ணுவார். ஸோ இவர் வெற்றி பெற்றோன்னு என்ன பண்ணிடுவார்னா ஷாஜகானை தூக்கி வீட்லயே வந்து சிறையில வந்து வச்சிருவாரு. சிறையில வச்சுட்டு இவரை வந்து அடுத்த ராஜாவா வந்து இவரே வந்து கிரான் பண்ணிப்பாரு. ஸோ
ஷாஜஹான் வந்து அந்த வீட்டிலேயே சிறையில் இருந்து மனம் உடைந்து அவர் என்ன பண்ணிடுவார்னா ஜனவரி 1666 வந்து இறந்துருவார். அது இறந்ததுக்கப்புறம் ஒய்ஃபை அடக்கம் பண்ண அதே தாஜ்மஹாலில் ஷாஜஹானையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா அடக்கம் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ ஷாஜஹான் இருந்த காலத்திலேயே அவரை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டு அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணிடுவார்னா ஆட்சிக்கு வந்து வந்துடுவார். ஸோ ஷாஜஹானுக்கு அப்புறம் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து வருவாங்க. ஸோ அவுரங்கசீப்பை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் கேட்ட 2 கொஸ்டினுக்கும் கண்டிப்பாக வந்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட PDF வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு லிங்க் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.